விபி கலைராஜன், இது எப்படி பார்க்குறீங்க? சில அடிப்படையான காரணங்களோடு தான் உள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுடைய காய் நகரத்தில் இருக்குதா? திமுக கூட்டணி ரீதியாக செட்டில்டு ஆயிடுச்சு அப்படின்ற இடத்துல எடுத்துக்க முடியுமா? இல்லை சில இடங்களில் வந்து விசிகா சீட்டு விஷயத்தில் பேசக்கூடிய ஒரு நிலை இருக்குது. 4 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் 2 எம்பிக்கள் இருந்தாலும் கட்சி கொடியை சுதந்திரமாக ஏற்ற முடியல அப்படின்ற ஒரு அதிருப்தி குரலை வெளிப்படுத்துறதும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணியினுடைய இல்ல திருமண விழாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக போகிற இந்த நிகழ்வு இருக்கு இல்லையா? இந்த 2 நிகழ்வை வந்து சாதாரணமான நிகழ்வுன்னு கடந்து போயிட முடியுமா? இல்லை இதுக்குள்ள கூட்டணி சம்பந்தமான சமாச்சாரம் உள்ள இருக்குதா? அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் இருக்கிற வரை எல்லோரும் எல்லா நிகழ்ச்சிகளும் எதிர்கட்சி நிகழ்ச்சிகளோடு கலந்து கொள்ளலாம், திமுக நிகழ்ச்சிகளோடு கலந்து கொள்ளலாம். ஆனால் அம்மையார் இருக்கிற போது யாரும் மற்ற நிகழ்ச்சி தமக்கு எதிரான அதிமுகவுக்கு எதிரானவர்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளோ திமுக நிகழ்ச்சிகளோ எதிலுமே கலந்து கொள்ளக்கூடாது என்பது எழுதப்படாத விதியாக இருந்தது. யாரும் கலந்து கொண்டதும் இல்லை. ஆனால் இப்பொழுது அதிமுக நடத்திய வேலுமணி வீட்டு நிகழ்ச்சிக்கு வந்து இவர் போயிருக்காரு. தலைப்பிலே வந்து வேலுமணி கூட்டத்துக்கு இவர் போனதும் ஜி.கே. மணி வீட்டு கல்யாணத்துக்கு வந்து முதலமைச்சர் போனதுங்கிறது ஒப்பீடே தவறு. அவர் வேலுமணி வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் கிடையாது. அவர் அந்த இருக்கிற முன்னாள் அமைச்சரில் ஒருத்தர் அவர் தான், அவ்வளோதான். அவர் அதுக்கு எடப்பாடியே அந்த கட்சியினுடைய தலைவர் எடப்பாடியே போகலை. ஆக அதற்கான காரணம் என்ன என்பது கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, ரவீந்திர துரைசாமி அவர்கள் பேசுகிற போது அவர் வந்து ஏக்நாத் ஷிண்டே மாதிரி அப்படி அந்த பொருளில் வேலுமணி பிஜேபி கூட உறவு வைத்து கொண்டிருப்பாரோ, அப்படி ஒரு முடிவெடுத்து செயல்படுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தை கிளப்பினீர்கள். இந்த சந்தேகம் எல்லார் மத்தியிலும் இருக்கிறது. ஆக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் அதிமுகவிலிருந்து சில பேர் அமித்ஷாவை போய் அவர் சந்தித்தார், பேசினார். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை போகிற போது அண்ணாமலைக்கு கொடுத்த வரவேற்பை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் தொலைக்காட்சியிலே. அனைத்து அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்கள் அங்கிருந்து அதிமுக தலைவர்கள் எல்லாம் ஏதோ அம்மையார் அவர்கள் வந்தால் எப்படி நிற்பார்களோ அதை நான் பார்த்தவர்கள் அடிப்படையில் சொல்கிறேன். அப்படி கூனி குறுகி நடுங்கி அண்ணாமலையை பார்த்து நின்னது பார்க்குற போது மிகவும் வேதனையாக இருந்தது. அதிமுக நிலை இப்படி ஆகிவிட்டது என்று எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அதே நிகழ்ச்சிக்கு முருகன் போகிறார், மத்திய அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு அந்த வரவேற்பு அங்கே இல்லை. ஆக அண்ணாமலையை கண்டு இன்றைக்கு அச்சப்படுகிற அளவுக்கு தான் அதிமுக இருக்கிறது என்பது தான் அந்த வேலுமணியுடைய கல்யாணத்தில் அங்கே தான் ஒரு புள்ளி இருக்குது. நீங்கள் அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையை சம்பந்தமாக நீங்கள் பேசினாலும் கூட வன்னியர்களுக்கான உள்ளொதுக்கீடு விஷயத்தில் நான் போய் ஒன்றை போய் பார்க்குறதா, எனக்கு அசிங்கம், எனக்கு அவமானம்னு ஒரு பொது மேடையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் பேசுகிறாரு. ஆனால் அதே கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியினுடைய இல்ல திருமண விழாவுக்கு முதலமைச்சர் போராடுறப்போ இது அரசியல் மாண்பான ஒரு விஷயமானு பார்க்கணும். இன்னொன்று, தோழமையோடு இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் பெரிய சண்டை சச்சரவுகள்லாம் இல்லை. 2021 கூட்டணியில் இருந்தாங்க. அந்த அடிப்படையில் கூட அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி போகாமல் தவிர்த்தது இருக்கு இல்லையா? அதில் பொலிட்டிக்கல் கெயின் இல்லையா, பொலிட்டிக்கல் கணக்கு இல்லையா, அரசியல் கணக்கு இல்லையா? இது எடப்பாடி போகாமல் இருந்தது, இவர் போகாமல் இருக்கிறது, அவர் போனது ஏன்னா கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு. இல்லை, இதில் வந்து ராமதாஸ் வந்து நாம் போய் அவரை போய் பார்க்குறதா அப்படின்னு சொல்கிறது வந்து அவருடைய ஆணவத்தினுடைய உச்சம். அது அவர் அந்த கட்சி வளர்ந்ததுக்கு காரணமே வந்து 1998 அம்மையார் அவர்கள் 5 சீட்டு அவருக்கு கொடுத்தது தான். அவர் டெல்லிக்கு வழிகாட்டி விட்டது தான் தப்பு. திராவிட கட்சிகள் செய்த தப்பு அதுதான் அவங்க பண்ணாங்க. அதே ராமதாஸ் அவர்கள் கலைஞர் இருந்தபோது கலைஞரோடு சேர்ந்து கலைஞர் இல்லை என்றால் எனக்கு ஒரு தலைவரே இல்லை என்று சொல்லி அவரை மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து அவரோட கூட்டணி வைத்து கொண்டிருந்தவர் தான் இந்த ராமதாஸ். ஏன் இன்றைக்கி கூட சொல்லியிருக்காரு, மொழி பிரச்சனையில் இந்த அரசாங்கத்தினுடைய இதை வந்து நான் வரவேற்கிறேன், மோடி அரசை என்னை கண்டிக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறாரு. நேற்று வந்து தொகுதி சீரமைப்பதில் வந்து பாமக வந்து கலந்து கொண்டு பாலு வெளியே பேசுகிற போது பாலு அந்த வழக்கறிஞர், அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர் பேசுகிற போது அரசாங்கத்துடைய நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு, தொகுதி சீரமைப்பிலே நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், அரசாங்கத்துக்கு முடிவுக்கு ஆதரவாகத்தான் இருப்போம் என்று பேசியிருக்கிறார். ஆக அதற்காக அவர் வந்து பாமகவை வந்து எங்களுக்கு அதிமுகவோட உறவு வைத்துக் கொள்கிறது எங்களை நோக்கி இல்லை, நான் கேட்கல பாமக. இல்லை, ஒரு நிமிஷம், நான் கேட்கறது என்னன்னா, பாமக திமுக கூட வருதா? திமுகவை வன்னியர்களுக்கான உள்ளொதுக்கீடு விவகாரத்தில் கடுமையாக எதிர்த்தாங்க. அதே மாதிரி சில விஷயங்களில் பாஜகவினுடைய நிலைப்பாடோடு தானே ஒத்து போனாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, ஜாதிவாரி கணக்கெடுப்பை திமுக நடத்த மாட்டேங்குது, பீகாரில் நடத்தியிருக்கிறாங்க, இங்கே நடத்த மாட்டேங்குது, கடுமையான விமர்சனங்களை பாமக முன்வைக்கிற பொழுது இப்போ தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கையினுடைய எதிர்ப்பு, இந்த புள்ளியில் திமுகவோடு தோழமை காட்டுறது அப்படின்றதும், திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் ஜி.கே. மணியினுடைய இல்ல திருமண விழாவில் கலந்துக்கிறதுன்றப்போ விசிகாவை வெளியில் வச்சுட்டு
பாமகவோடு ஒரு கூட்டணி அமைத்து ஒரு வியூகத்துக்குள்ள கால்குலேஷனுக்குள்ள திமுக நகருதா? இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கேள்வி நீங்கள் கேட்குற சந்தேகமான கேள்வியா, அல்லது என்னுடைய வாதத்தை என்னுடைய நாவிலிருந்து ஏதாவது பதில் கிடைக்குமா என்று நீங்கள் எதிர்பார்த்து கேட்குற கேள்வி? ரெண்டும் கிடைச்சாலும் எனக்கு எங்களுக்கு தெரியல. என்ன? ஆனால் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது எங்களுடைய கட்சியிலே வந்து எங்கள் கூட்டணியிலே வலுவாக இருக்கிற ஒரு கட்சியில் அது கட்சியும் ஒரு கட்சி, அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆக எங்கள் கூட்டணியில் எந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை விமர்சிக்கிற உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அந்த கருத்தை நாங்கள் எடுத்து பரிசீலித்து அது தவறாக இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக கருத்து சொல்லக்கூடிய ஜனநாயக அமைப்பு எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறது. ஆக இப்போ அண்ணன் இவர் நான் சொன்ன மாதிரி ரவீந்திரன் துரைசாமி சொன்னதை போல் ஜி.கே. மணி அவர்கள் பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். நான் சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை இருந்தபோதும் அவர் இருந்தார். அது மாதிரி பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், எல்லாரோடும் நன்றாக பழகக்கூடியவர். அவர் வந்து இன்னும் சொல்ல போனால் பாமகவிலே அவருக்கு ஒரு எதிர்ப்பு, அவருடைய கசப்போடு தான் இருக்கிறார். அவருக்கு பதவியிலேருந்து கழட்டி விட்டாங்க, ஒரு பையனுக்கு பதவி இல்லை, ஒன்றும் இல்லை, அவருக்கு கழட்டி விட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நட்பின் அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் அந்த ஜி.கே. மணியினுடைய இல்ல திருமணத்துக்கு போனது வந்து நட்பின் அடிப்படையில் தான் ஒழிய அதில் வந்து நீங்கள் கட்சி கூட்டணி அமையும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் போடக்கூடாது. உங்களுக்கு தெரியாத அரசியல் கிடையாது. எத்தனையோ கூட்டணி கட்சி நிகழ்ச்சி, திருமண நிகழ்ச்சி நல்ல காரியங்களில் நடந்திருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? நடந்திருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள், பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணியில் நாங்கள் அங்கேயும் வைக்க மாட்டோம் என்று வலுவாக சொல்லியிருக்கிறார்கள். இல்ல அந்த புள்ளி தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல அந்த புள்ளி தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை விசிக கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு புள்ளி இருக்கு இல்லையா? வேங்கை வயல் விவகாரத்தில் நீங்க வந்து சிபிஐ விசாரணை கோரணும் அப்படின்றது. வேங்கை வயல் விவகாரத்தில் பல நேரங்களில் திமுகவை டிஃபெண்ட் பண்ணி தான் ஆதரிச்சு தான் நின்ன ஒரு நிலைப்பாடு விசிகாவில் இருக்கிறப்போ திடீர்னு வேங்கை விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோருது அப்படின்றதும், கட்சி கொடியை காப்பாற்ற முடியல, 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறோம், 2 எம்பி இருக்கிறோம் அப்படின்னும் பொழுதும் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றப்போ இன்னும் கூடுதலான எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வேணும் அப்படின்ற நிலைப்பாடு இருக்கிறப்போ அதிமுக கூட இருந்தால் எங்களுக்கு கூடுதலான எம்பிக்கள் அல்லது வந்து கூடுதலான எம்எல்ஏக்கள் சீட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மறைமுகமான செய்தி இருக்கு இல்லையா? அதுல மறைமுகமான செய்தி இருப்பதை அவர் இன்னும் காட்டவில்லையே, விடுதலை சிறுத்தைகள் அப்படி ஓப்பனா காட்டவே இல்லையே. கருத்துக்கள் சொல்லலாம் அவர்கள், ஆனால் எங்களிடத்திலே கசப்பு உணர்வு இல்லை என்பதுதான் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த கூட்டணி இப்போ வேங்கவேல் மேட்டர் கூட சிபிசிஐடி விசாரணை பண்ணி தான் பண்ணாங்க. அதில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் என்று சிபிசிஐடி யாரை சொன்னது என்று சொன்னால் 3 பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை தான் சொல்லியிருக்கிறது. இல்ல நான் கேட்கறது அந்த வேங்கவேல் விஷயத்துக்குள்ள நான் போகிறேன். நான் சொல்றது எதுக்கு சிபிஐ என்கொயரி கேட்கறாங்கிறதுக்காக சொல்றேன். இல்ல விபிகள், நான் கேட்கறது திடீர்னு விசிகா திமுகவை விமர்சிக்கிறதும் நிர்வாகத்தை விமர்சிக்கிறாங்க கட்சியினுடைய கொள்கை சம்பந்தமான விஷயங்களுக்குள்ள. அதே சமயத்தில் இத்தனை நாளாக பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை பாஜக குரலாக விமர்சிச்சிருந்த புள்ளியிலிருந்து ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாட்டை நோக்கி நகர்றாங்க இல்லையா? இது தற்செயலான தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்தா இல்லை இதுக்குள்ள கூட்டணி கால்குலேஷன் இருக்குதா? எனக்கு என்னமோ தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து தான். மும்மொழி கொள்கையில் வந்து இந்தியை ஆதரித்து பாமக பேச முடியாது, அவர்கள் கட்சி இங்கே ஈடுபடாமல் போய்விடும். அதே மாதிரி தொகுதி மறுசீரமைப்பில் வந்து நாங்கள் வந்து தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறோம் என்று சொல்லி 8 இடங்கள் போனாலும் பரவாயில்லை, எங்களுக்கு பரவாயில்லை, நாங்கள் பாஜக கூட்டணி தான் என்று உறுதியாக இருப்போம் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் பாமகவுக்கு மக்களிடத்தில் செல்வாக்கு போய்விடும். இப்போ நீங்கள் பாருங்கள், விலகி போன ஜி.கே. வாசன், பாஜக, நாம் தமிழர் இந்த கட்சிகளுக்கெல்லாம் இவங்கெல்லாம் என்ன பிஜேபியினுடைய ஆதரவு தன்மை கொண்டவர்கள். அவர்களெல்லாம் வருங்காலத்திலே மிகப்பெரிய தோல்வியை மக்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பார்கள் அவர்கள். ஏன்னா மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்முடைய உரிமையை விட்டுக் கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. ஆக மொழி பிரச்சனையில் மிகவும் உறுதியாக இருப்பார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஆக இந்திய எதிர்ப்பு பிரச்சனையில் வந்து பாஜக எவ்வளவுதான் 1 கோடி கையெழுத்து வாங்குறோம் 2 கோடி கையெழுத்து வாங்குறோன்னு சொன்னாலும் நீங்கள் 1 கோடி கையெழுத்தை நீங்களே போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல, அதுக்காக வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டாக்க நாங்கள் உடனே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டு வாங்கினா ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களுடைய வாக்கு உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? ஒன்றும் பெரிய சொல்வா கிடையாது பேசலாம். அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து திட்டமிட்டு இன்றைக்கி அதிமுக இந்த அளவுக்கு சீரழிவுக்கு போனதுக்கு காரணமே என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், இந்த வந்து பிஜேபியினுடைய வித்தை தான். அது பிஜேபியினுடைய வேலை தான் அந்த வேலை. ஆக பிஜேபி அப்படிப்பட்ட வேலையை செய்திருக்கிற போது அங்கே ஏக்நாத் ஷிண்டேக்கள் யாராவது நமக்கு கிடைக்க மாட்டார்களா என்று அவர்கள் வியூகம் வைத்து கொண்டிருக்கிற போது கொள்கை ரீதியாக எங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை என்னென்னா மத சார்பற்ற கொள்கை, மத எதிர்ப்பு கொள்கை, இது 2 தான். இப்போ எங்களுக்கு வந்து மதசார்பின்மை, அந்த மதச்சார்பின்மை கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அப்படி மதச்சார்பையில் இருக்கிற கொள்கையில் உறுதியாக இருக்கிற போது எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு முதல்வர்கள் தயாராக இருக்கிறார்கள். அது கூட்டணியாக வருமா என்று இப்பொழுது நான் சொல்ல முடியாது. பேசலாம்.